எவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இல்ல. சொல்றே அம்மா கூப்பிடு. சுடரு இரு. அம்மா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. போ அம்மாவை கூட்டிட்டு வா. என்ன வட்டமேஜ மாநாடு மாதிரி எல்லாரும் நட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? அறிவில்ல உனக்கு? அறிவில்லையான்னு கேக்குறேன். நீயும் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவதானே. ஒரு வயசு பொண்ண சந்தையில வச்சு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிற. பதிலுக்கு அவளும் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கேட்டிருந்தா நீ என்ன ஆயிருப்ப? ஓ, திருப்பி வேற கேப்பாளா அவ? கேப்பாடி கேப்பா. நீ வளர்த்த வளர்ப்பா இருந்தா கேப்பா. ஆனா அவன் நான் வளர்த்த வளர்த்த, அதனாலதான் மரியாதையா போயிட்டான். வளர்த்த லட்சணத்தை தான் பார்த்தேனே. ரூமுக்குள்ள வயசு பையன் கிட்ட போட்ட கும்மாளத்தை. அவளை பத்தி தப்பா பேசினா உன் நாக்கு அழுகி போயிருந்தேன். உறவுக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கறவடியவ. அதனாலதான் மாமா மங்க வந்திருக்கான்னு சொன்ன உடனே அவனை பாக்குறதுக்காக இருக்க வலையெல்லாம் போட்டபடி போட்டுட்டு வந்திருக்கா. அவளை போய் தப்பா பேசி உன் பையன் தானே அவன். இந்த ஊர் பில் கலெக்டர். இவனையும் சந்தையில வச்சு அசிங்கப்படுத்திருக்க. நான் எப்படி கலெக்ஷன் போவான்? அங்க போனா அவங்க மூஞ்சில எப்படி முழிப்பான்? அவங்க இவனை எப்படி பாப்பாங்க? டேய் சரவணா, மாமனும் தங்கச்சி மாவளும் போடுற திட்டம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. இத பாருங்கடா, உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு அவளை பொண்டாட்டியாக்கி இந்த வீட்டுக்கு மருமகளா அவளை இங்க கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறாரு. நல்லா கேட்டுக்கங்க. அவ உங்க தங்கச்சி மகளாவே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ நான். மருமகளா வரத்துக்கு விட்டுடுவேனா? ஒருவேளை அப்பம் பேச்சை கேட்டு இவனுங்க 2 பேரும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தானுங்கன்னா இத பாருங்க, இவன் ஏன் வளர்ப்பு. அவன் வரமாட்டான். தோ பில் கலெக்டர், அவரு அப்பா பேச்சு தட்டாத புள்ள. அவர் அப்படி ஒரு முடிவுக்கு போனாருன்னா எனக்கும் ஒத்த ஆம்பளை புள்ளதாங்கிற முடிவுக்கு நானும் வந்துருவேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி. பெத்த பிள்ளைங்களே இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிச்சு வச்சு பாக்குற. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமான்னு கேக்குற. ஒரு தாய் இல்லாத பிள்ளைய அப்படியே விட்டுற முடியுமா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்லாம் அவ ஆசைப்படல. அந்த கொடுமையான வாழ்க்கையில தள்ள நானும் ஆசைப்படல. அவள ஒரு நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஆண்டவன் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான். ஒருவேளை அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரும் விதி இருந்தா அத அந்த ஆண்டவனை தடுத்தால் நடக்காது. நீ என்னடி இடையில வந்த? அவ என் தொப்புள் கொடி உறவுடி. என் ரத்தம் தான் அவன் உடம்புலயும் ஓடுது. எங்களை பிரிக்கவோ அறுத்து விடணும்னு நினைச்ச நீ அழிஞ்சு போயிருவ சொல்லிட்ட. இப்ப என்னவா? அம்மா பேசுனால்தான் கௌரவம் போச்சாமா? ஆமாடா, கௌரவம் போச்சு. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கு. அதெல்லாம் நான் சம்பாரிச்சது இல்ல, எங்க அப்பா என் பாட்ட சம்பாரிச்சது. அதையெல்லாம் சந்தையில வச்சு கூறு போட்டு வித்துட்டு வந்திருக்கான். ஐயா, நீங்க எல்லாம் என் கௌரவத்தை காப்பாத்தலாம் பரவாயில்ல, அதை கெடுத்துடாதீங்க. இவ்வளவு பேசுறீங்களா? இது உங்க தங்கச்சி மாவிட்ட போயிட்டு உன் அத்தைக்கு ஒண்ணு பிடிக்காது, நீ இனி இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல? தப்புதான் சாமி, ஏன் தப்புதான். உங்க அம்மாவா கூட்டிட்டு வந்தோம் பாத்தியா, அதான் நான் செஞ்ச தப்பு. நீங்க சின்னுண்டா இருக்கும் போதே கோச்சிட்டு வீட்டை விட்டு போனா அன்னைக்கே அத்து விட்டு இருக்கணும். அதை விட்டு திரும்ப வரும்போது சேர்த்த மாதிரி, அதான் நான் பண்ண தப்பு. கேட்டியாடா பெரியவனே, நல்லா கேட்டுக்க. தங்கச்சி மவளுக்காக தாரமா வந்தவள 6 வருஷமா தூக்கி வச்சது தப்பில்லையாம். நான் சந்தையில வச்சு அந்த தட்டு கெட்டவளை திட்டுனதுதான் தப்பு. தட்டு கெட்டவன்னு சொன்ன அடிச்சு பல்லெல்லாம் பேத்து.
தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க இருக்கிறோம் கை நீட்டிட்டு அசிங்கமா. மா போய் உன் வேலையை பாருமா போமா. அவள பாப்பா டேய் ஏன்பா சும்மாரா. தாரம் கெட்டவளை தாரமாக்குனதான் தப்பு. சண்முகம், டேய் ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். உறவுனா என்ன பாசம்னா என்னன்னு தெரியாத ஒரு மரக்கட்டை கூட குடும்பம் நடத்தி 4 பிள்ளைங்களை பெற்றிருக்க நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. ஏய் பேசக்கூடாது. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு ஓ 30 வருஷம் வாழ்ந்து 4 பிள்ளைங்களை பெத்தப்போ நான் மரக்கட்டை இல்ல. மொத்த குடும்பத்துக்கும் வடிச்சு கொட்டி வாழ்க்கையே தொலைச்சப்போ நான் மரக்கட்டை இல்ல. இன்னைக்கு தங்கச்சி மகளை திட்டினதும் நான் மரக்கட்டை ஆயிட்டேனா? ஆஹா, இனி இந்த மரக்கட்டையில உங்களுக்கு தேவையில்லைங்க. உங்க தங்கச்சி மகளை கூட்டிட்டு வந்து உங்க கூடவே வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் சாமி. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். மா ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருமா. மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியா இருமா. எப்ப எவ்வளோ ஒருத்திக்காக கட்டின பொண்டாட்டிய அடிச்சு பல்ல பேத்துடுவேன்னு சொன்னாரோ, இனி இந்த மனுஷன் கூட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு வேணாம் சாமி, எனக்கு வேணாம். அம்மா மா அம்மா அம்மா, இருமா. please, மா, நில்லுமா. பேசிக்கலாம் இருமா அம்மா. அப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. ஓ சொல்றேன். அம்மா என்னம்மா பண்ற? அம்மா அம்மா பாருமா, என்ன கொஞ்சம் பாரு. என்ன பண்ற? இது குடுமா வேணாங்கறல. குடுமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஏய். அம்மா விடுமா. ஏய் ஏய் குடிடி. அம்மா எங்கம்மா போற? எங்கேயோ போறேன், எக்கேடோ கெட்டு போறேன். அம்மா இப்படிலாம் பேசாதம்மா. அம்மா விடுடி. அம்மா எங்கேயும் போகாதம்மா. அம்மா ப்ளீஸ் மா. அம்மணி. அம்மா நான் சொல்றத அம்மா, கொஞ்சம் நில்லு, கேளுமா. போகாதம்மா. அம்மணி, சொல்லுங்கப்பா. போகாதம்மா. அம்மா, என்னம்மா நீ அவரை பத்தி தான் தெரியலம்மா, அப்புறம் என்னம்மா இருமா. ஒரு வார்த்தை அவரை பத்தி சொன்னா- தான் தெரியலம்மா. நீ என்னம்மா இப்படிலாம் பையன் எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அப்பா, சொல்லுப்பா. மா பேசிக்கலாமா, உள்ள போ. மா பேசிக்கலான்றலம்மா, உள்ள போமா. சண்முகம் கோவப்படாத சண்முகம். கூப்பிடாங்க. செஞ்சு இதை பேசுங்கப்பா. அம்மா வாமா. அவங்க பேக் எடுத்து வெளில போறேன்றாங்க. சண்முகம் அவங்ககிட்ட சொல்லுங்க. போப்பா, நீ சொல்லுப்பா. மா அவங்க கோச்சிட்டு பையன் மாமா எடுத்து ப்ளீஸ் மா, போறேன்றாங்க. என் மேலதாம்மா தப்பு. சொல்லுங்க, அங்க போயிட்டு என்னாலதான் போகாதீங்க. எல்லா பிரச்சனையும்மா. அம்மணி போகாதீங்க அம்மணி. என்னங்க நீங்க அமைதியா நிக்கிறீங்க? சண்முகம். அவங்க போகாதன்னு ஏதாவது போய் சொல்லுங்க போங்க. பாருமா. ஏமா இப்படி பண்ற? எங்கேயும் போகாதம்மா. அம்மணி, போகாதீங்க. ப்ளீஸ் மா. மா அம்மணி மா, போகாதீங்க. உன் பேக் கொடு முதல்ல. விடுறா. மா இப்படிலாம் பிடிவாத பிடிச்சிட்டு இருக்காதம்மா, பைய கொடுமா கொஞ்சம். மா சண்முகம் பாப்பா என்னம்மா? சொல்லு சண்முகம். கேளுங்கப்பா. அப்பா ஏதாவது பேசுங்கப்பா அம்மாட்ட. அப்பா ஆமா சொல்லுமாமா அவர்கிட்ட. சொல்லுங்க. அவர் சொல்லுங்க, கோச்சிட்டு please. பையன் எங்க வெளில போயிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்புறம்? சொல்லுங்க.